மூன்றாவது, நிகும்பலை யுத்தத்தில் இந்திரஜித்து கொஞ்சம் தளர்ச்சி அடைகிறான். அப்ப சொல்றான், இதுதான் சரியான சமயம், அவன் தளர்கின்றான், உன்னுடைய அம்பை போடு. அங்க சொல்லி தரதும் வீடனன். அதாவது சிவபெருமான் கொடுத்த அம்பும் இந்திரஜித்தோடைய தேரும் இருக்கும் வரை இந்திரஜித்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆகவே முதல் அந்த தேரையும் அந்த அம்பையும் நீ முடிச்சிரு, அதுக்கப்புறம் தான் இந்திரஜித்தை கொல்லணும் அப்படின்னாவே அதுக்கு முக்கியமா வீடனனுடைய ராமர் ஒரு இடத்துல சொல்லுவார், வீடனன் வென்றி அப்படிங்கிறது. அது கூட சில பேர் சொல்லுவாங்க, வீடனன் ஒரு இடத்துல திட்டிடுவார், தப்பு செஞ்சுட்ட வீடனா நீ, அதை சமாளிக்கிறதுக்காக வீடனன் நீ. அதாவது இங்கே ஒரு அழகாக ஒரு ரெண்டு இடத்துல ரெண்டு பாட்டு சொல்கிறாங்க, போற்றுதலுக்கு உரியதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ராமன் வீடனனை போற்றுகிறார். என்ன போற்றுறாருன்னா, நீ உலை, தெய்வம் உண்டு, மாருதி உளன், நாம் செய்த தவம் உண்டு, வலியும் உண்டால், வீடனா நீ இருக்கிற, தெய்வம் இருக்கு, தவம் இருக்கு அப்படின்னு வீடனை புகழ்ந்தார் ராமன். அதே ராமன் இன்னொரு சொல்றாரு லட்சுமணன் கிட்ட, ஆடல் திலக நின்னால் அன்று, இகழ் அனுமன் எனும் வேறோர் சேடனால் அன்று, தெய்வத்தின் சிறப்பும் அன்று, வீடனன் தந்த வென்றி என்று கூறுகிறார். அப்ப முதல்ல என்ன சொன்னாரு, அனுமன் இருக்காங்க, தெய்வம் இருக்காங்க, வீடனா நீ இருக்கிறேன்னு சொன்ன ராமர், நீ இவங்கெல்லாம் கிடையவே கிடையாது, உன்னாலதான் இந்த வெற்றி என்று ராமர் சொல்கிறார் என்றால் உண்மை. இந்த இந்திரஜித்தை கொன்னாதான் ராவணனை வெல்ல முடியும், அதற்கு முழுக்க முழுக்க உதவியவர் வீடனன் என்று சொல்லிட்டு கடைசியாக வந்த தம்பி சொந்த தம்பின்னு சொல்லுவாங்க. சொந்த தம்பி 3 பேர் நமக்கு தெரியும், வந்த தம்பி 3 பேர். அதில் என்ன சொல்லுவாங்கன்னாங்க, குறிஞ்சி தம்பி என்று ஒருவனை சொல்வார்கள். குறிஞ்சி தம்பி என்றால் குகன், ஏன்னா மலையும் மலை சார்ந்த இடத்தில் இருக்கக்கூடியதனால் குறிஞ்சி தம்பி. அடுத்தது சுக்ரீவன், காடும் காடு சார்ந்த இடம் இருந்தால் ஒரு முல்லை தம்பி என்று பெயர். மூன்றாவது வீடனன் கடலும் கடல் சார்ந்த இடத்தில் இருந்ததுனால் அவனுக்கு நெய்தல் தம்பி என்று பெயர். இந்த 3 தம்பிகளில் அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த மாதிரி குகனோடும் அருவரானோடு அது சொல்லும் பொழுது மற்றவங்க எல்லாத்துக்கும் அடைமொழி சொல்லலை. ஆனால் வீடனனுக்கு சொல்லும் பொழுது மட்டும் அன்பில் வந்த அகனமர்ந்த வீடனன், அன்போடு என்னிடம் வந்தவன் என்று ராமன் போற்றுகிறான். இந்த வீடனனை கும்பகர்ணன் கூட போற்றுகிறான், சீதாதேவி போற்றுகிறார், அனுமன் போற்றுகிறார்கள். இத்தனை பேரும் போற்றக்கூடிய இந்த வீடன் போற்றுதலுக்கு உரியவன் என்று கூறி ஒரே ஒரு செய்தி, அறம் சார்ந்த வீடனன் முரத்திற்கு ஒப்பாவான். எப்படி என்றால், இந்த முரத்திற்கு எப்படி ஒப்பாவான் என்றால், நம்ம சல்லடை வச்சிருக்கோம், முரம் வச்சிருக்கோம். இந்த சல்லடை என்ன பண்ணும்னாங்க, அதில் அரிசி கோதுமையெல்லாம் போட்டு சலிச்சோம்னா கல் அந்த குச்சிகள் எல்லாத்தையும் தான் வாங்கிட்டு நல்லதை வெளியிட்டுரும். அதுபோல கும்பகர்ணன் சல்லடை போன்றவன், நல்ல விஷயங்கள் வைத்திருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு தான் ஜல்லடை மாரி. ஆனால் முரம் என்பது அதை நாம் அரிசியோ கோதுமையோ போட்டு புடைக்கும் பொழுது கல்லையும் தூசியும் வெளியேற்றி விட்டு நல்லதை வைத்துக் கொள்வது. ஆகவே அவன் அரக்கனாக இருந்தாலும் கெட்டதையெல்லாம் விட்டுவிட்டு நல்லதை வைத்துக் கொண்டான். அதனால தான் ஆண்டாள் கூட சொல்கிறாள், பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே என்று சொல்கிறாள் ஆண்டாள். அப்ப பொல்லா அரக்கன் என்றால் ஒரு நல்ல அரக்கன் இருக்கிறான். நல்ல அரக்கன் யார் என்றால் வீடனன் என்று ஆண்டாளும் போற்றுகிறாள் என்று கூறி, போற்றுதலுக்கு உரியவர் வீடனனே, வீடனனே, வீடனனே என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.